கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த மானாம்பள்ளி வனச்சரக பகுதிக்குட்பட்ட சோலையார் டேம் இடது கரை பகுதியில் நள்ளிரவில் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த ஒற்றை யானை 67 வயதான மேரி என்ற மூதாட்டியை தாக்கி கொன்றது. யானை உள்ளே நுழையும் சப்தம் கேட்டு மூதாட்டி பின்வாசல் வழியாக வெளியே ஓடியதாகவும் விரட்டிச் சென்று யானை அவரை தாக்கி கொன்றதாகவும் கூறப்படும் நிலையில் யானை விரட்டிய போது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பெண் ஒருவரும் காயமடைந்தார். அதுக்கப்புறம் இங்க பின்னாடி போய் அவங்க அந்த அம்மா வீட்டுல இடிக்க போகும்போதுதான் அந்த அம்மா முன்னாடி வந்திருக்காங்க. முன்னாடி வரும்போது அந்த அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போய் இதாக்கி இருக்குது. அது போய் நாங்க பாக்குறதுக்குனாலுமே எங்களுக்கு எதுவுமே இல்லையே, லைட் எதுவுமே இல்லை, நாங்க எப்படி போய் பார்ப்போம்? இழுத்து கொண்டு போய் கீழே போய் அந்த வழியில போட்டு மிதிச்சிருக்குது. லைட் எவ்வளவு இது லைட் இங்க லைட்டே இல்ல சார். அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்ததுக்காக தான் இன்னும் அதுக்கான ஸ்டெப் அவங்க எடுக்கல. கேட்டாதான் அவங்க சொல்றாங்க அங்க போய் கேளுங்க இங்க போய் கேளுங்கிறாங்களே. ஒரு பாதுகாப்புமே இல்ல. ஃபாரஸ்ட்காரங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லி ரேஞ்சர்ட்ட கூப்பிட்டு சொன்னா ஃபாரஸ்ட்காரங்க என்னைய மிரட்டுறாங்க. நீங்க என்னமோ அங்க கூப்பிட்டு பேசுறீங்க, நீங்க எதா இருந்தாலும் இங்க பேசுங்கன்னு எங்கனையே பேசுறாங்க எங்களை. அப்புறம் நாங்க யார்கிட்ட எங்களோட கோரிக்கையை சொல்லுவோம்? இவங்கள்ட்ட சொன்னா இவங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்கிறாங்க, அவங்க சொன்னா இவங்கள்ட்ட போய் கேளுங்கிறாங்க. கேட்டா ஈபிக்காரவங்க போய் கனெக்ஷனுக்கு பணம் கட்டலன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி சார் நாங்க எங்களோட இதை கஷ்டத்தை சொல்ல முடியும்? கேட்கவும் முடியாது. அவங்க எதுவுமே சொல்ல ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஏதாவது பண்ணாதானே இருக்கு. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.